நிறுத்து லட்சுமி நிறுத்து. முதல்ல உன் அவகிட்ட கூட்டி கேளு. விஷயம் என்னன்னு தெரியாம போட்டு அடிப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீயுமா அம்புஜா இவ கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம காருவ பத்தி உனக்கு தெரியாதா? ஏன் மவ நல்ல ஒழுக்கமான பிள்ளை. லட்சுமி புரியாம பேசாத. 2 வயசு பிள்ளைகளே, அதுங்களுக்கு மனசுல என்ன இருக்கோ என்னமோ தெரியல. முதல்ல நம்ம பிள்ளைட்ட விசாரிச்சு புத்திமதி சொல்லி சரி பண்ண பாப்போம். அதுக்கு முன்ன சண்டைக்கு போவாத. வீடு லட்சுமி, இது இதோட முடியிற விஷயம் கிடையாது. சொன்னா புரிஞ்சுக்கோ. நல்ல வசதியா இருக்கா பையன், வெளிநாட்டுல வேலை பார்க்க, வெளிநாட்டு மாப்பிள்ளன்னு அவ ஆத்தாலும் அவளும் வளைச்சு போட பக்காளுவோ என் பிள்ளைய. இங்க பாருங்க வடிவக்கா, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப ஓவரு. வாய் இருக்குன்னு என்னனாலும் பேசலாம்னு பாக்காதீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? பக்கத்து வீட்ல இருந்துட்டு நாளை பின்ன உங்க மூஞ்சில நாங்க முழிக்க வேண்டியது வரும், எங்க மூஞ்சில நீங்க முழிக்க வேண்டியது வரும். சும்மா அடுத்த ஆள் மாதிரி எடுத்தவங்க அவத்தன்னு பேசாதீங்க. ஓ மவனை நாங்க வளைச்சு கைக்குள்ள போட பாக்கமா? ஏன் உன் மவனுக்கு அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, சுயமா சிந்திக்கிறதுக்கு மூளை இல்லையா? மூளை கட்ட முட்டா பையலையா நீ வளர்த்து வச்சிருக்க? ஏன் மவனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது லட்சுமி. கடவுளை கடவுளை நிறுத்துங்க. மாத்தி மாத்தி பேசி இப்படி பெரிய ஆளுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? யாரு இவெல்லாம் பெரிய மனுஷியா? ஒரு பொம்பளை பிள்ளைய ஈவு இறக்கமே இல்லாம எம்பிட்டு பெரிய பழிய தூக்கி போடுறா. இந்த சண்டை இன்னைக்குள்ள முடியாது போலயே. யாருடி, யாரு பழிய தூக்கி போட்டா? எங்க உன் மவளை கூப்பிட்டு விசாரி பாப்போம். கொஞ்சம் பையன் நல்ல வசதி வாய்ப்போட இருந்துட்டா போதுமே. அலையிறாளுவோ. நாங்க அலையிறதுக்கு என்ன ஒண்ணு இல்லாமையா கிடக்கும்? விடு அம்பச்சோ, கைய விடு. ஏடுபட்ட சிறுக்கி கொழுப்பெடுத்த மூதேவியே, ஏதோ போனா போது வயசானவளாச்சேன்னு மேல கைய வைக்க கூடாதுன்னு பார்த்தா என் முடிய புடிச்சு தூக்கிக்கிட்டு ஏறி ஏறி அடிக்கா. நீலாம் ஒரு பொம்பளையாட்டி அரைக்கி. விடுடி லட்சுமி, முடிய விடுடி. நிறுத்துடி. எடி கைய விடு. என் நெட்ட குரங்கு கைய விடு. ஏன் மேலையாட்டி கைய வைக்க? இன்னைக்கு உன்னைய சும்மா விட மாட்டேன்டி. நீ மட்டும் என்ன என் மேல காலையாட்டி வச்ச? என் வீட்டுக்கு வந்து என்னையவே அடிக்கிறியா? உனக்கு என்ன நெஞ்சிழுத்த இருக்கும்? இன்னைக்கு உன் ஈரக்கோலை தெறிக்க தெறிக்க தூக்கி போட்டு மிதிச்சாதான்ட்டு எனக்கு ஆத்திர தீரும். என்னடி விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற? அப்ப நீ இந்த இதுல உடந்தே இருக்கியா? என் மவனுக்கும் உன் மவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறியா? இந்த ஜென்மத்துல நடக்காதுடி. அது நடக்கவே நடக்காது. ஆமாட்டி, என் மவளுக்கு ஊர் உலகத்துல வேற மாப்பிளையே கிடையாதுல. நீ என்னடி நடக்காதுன்னு சொல்ற? கனவுல கூட எண்ணி எழுதி வச்சுக்கோ, கனவுல கூட நடக்காதுடி. அட கடவுளே, இப்படி ஒண்ணு மண்ணா பழையிட்டு 2 பேரும் இப்படி அடிப்படி சண்டை போடுறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏன் வடிவு பட்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இந்த இடத்துல எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்க கூடாது. வாயை மூடிட்டு இருங்க. இப்படி என்ன ஏதுன்னு கூட தெரியாம இன்னொரு பொம்பளை கை நீட்டி அராஜகமா அடிக்கிற பொம்பளை. இந்த பொம்பளை எல்லாம் ஒரு பொம்பளையா? சரியான அரைக்கு பேய். எழுதி வச்சுக்கோடி, என் தம்பி மவனுக்கும் என் மவனுக்கு தான் கல்யாணம் நடக்கும். நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது. ஆமா, இது பெரிய விஸ்வாமித்திர மகா முனிவர் சாப விட்டுட்டு கிடக்குது. இவைய சாப விட்டு அப்படியே பழிச்சிட மாதிரி. அடாச்சி நிறுத்துங்கம்மா. என் 4 முடிய அம்புச்சக்கா 2 பேரும் இப்படி வாயை பொழந்துட்டு பார்க்காம புடிச்சு இழுங்க லட்சுமிக்காவ. வா லட்சுமி, எதுனாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் வா. கண்ணாடி பார்த்தேன், காதல் தான் வலிக்கிறதோ, உன் வீட்டில் தினமும் இது போல்தான் நடக்கிறதோ, இந்த தினசரி மாற்றம் காதலினாலே இரவுகள் எல்லாமே வேகமாய் விடுகிறதா? மேடம் என்ன ஒரே குசியோ? இல்லடி, உள்ளுக்குள்ள செம்ம பயத்துல இருக்கேன். வெளியில காட்டிக்கிடாம பாட்டு பாடிட்டு இருக்கேன். என்ன சொல்றாரு உன் ஆளு? அவங்க வீட்ல பேசி பாக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப என்ன சொல்ல போறாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். அடி பாவி, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. என்னடி இவ்ளோ தைரியமா உட்கார்ந்திருக்க? உள்ளுக்குள்ள பயம்லாம் இருக்கு. நான் தான் வெளியில காட்டிக்கிடாம இருக்கேன். அப்ப காருக்கு சீக்கிரமா டும் டும் தான். பார்க்கலாம். இன்னைக்கு ஏதோ சாக்லேட் டேவா. ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்களா பாரு. அவ லவ்வருக்கு சாக்லேட், டெடி பியர், ரோஸ்னு வாங்கி கொடுத்துட்டு ஜாலியா பிப்ரவரி மாசம் ஜோடியா சுத்திட்டு இருக்காங்க. நான் இங்க உன் கூட உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். இவ்ளோ பெரிய அமளி தும்ளிலயும் உனக்கு சாக்லேட் கேக்குதாடி? ஆமா, வருஷத்துக்கு ஒரு டைம் வருது. இந்த டேவெல்லாம் மிஸ் பண்ணிட்டா அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவோம்ல. வயசு 25 ஆயிருச்சு. இன்னும் ஒரு வாட்டி கூட சாக்லேட் டே, கிஃப்ட் டே, ரோஸ் டேன்னு ஒன்னத்தையும் கொண்டாடுனது கிடையாது. பாலா போன டேவை இந்த வருஷமாவது கொண்டாடலாம்னு பார்த்தேன். அதுவும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது.
நீ ஏன் சாக்லேட் மாதிரி தான் இருக்க, அதனால உனக்கு எதுக்கு தனியா வேற சாக்லேட் வாங்கிட்டு நினைச்சிருப்பார் போல. ஏய் துளசி, நல்லா பேசுறடி. ஏய் வெளியில ஒரே நாய்ஸா இருக்குதுடி, உனக்கு கேக்குதா? ஆமா துளசி, என்ன ப்ராப்ளம் தெரியல, வா போய் பார்க்கலாம். காரு வந்துட்டியா? இங்க வா, முன்னாடி வா. இந்த பொம்பளை உன்னைய பத்தி என்னென்னலாமோ சொல்லுது, வந்து கேளு. ஏம்மா வா காரு. இந்த பொம்பளை என்ன சொல்றா தெரியுமா? ஐயோ போச்சு, எனக்கு ஒண்ணு தெரியாதுமா. நிக்காலே கொடுற அரைக்கு வடிவு, அவ மவனை நீ காதலிக்கிறியா? ஆய் கூசாம என்கிட்டயே வந்து உன்னைய பத்தி தப்பு தப்பா சொல்லுறா. சொல்லு காரு, சொல்லு. அவ மூஞ்சில அந்த சாணியை விட்டு எரி. அப்படிலாம் இல்லன்னு சொல்லு காரு. சாணியை கரைச்சு அவ மூஞ்சில ஊத்தி அனுப்பிச்சு விடுறேன். என்னபடி பாத்துக்கிட்டே நிக்கிற, தலையை தொங்க போட்டுட்டு சொல்லும்டி, சொல்லு, வாயை திறந்து சொல்லு. ஏம்மா அது வந்து கடவுளே, இந்த பிள்ளை தலையை தொங்க போட்டு நிக்கிறத பார்த்தா அப்ப இந்த பிள்ளை மனசுலயே இருக்கு அது, அதான் வாயை திறக்க மாட்டேக்கா. இப்படி ராத்திரி பூரா கொசுக்கடியிலேயே படுத்து தூங்கிட்டோமே. யாரு நம்மள நடு ரோட்ல இப்படி கொண்டு வந்து கிடத்தி வச்சான்னு தெரியல. பிப்ரவரி மாசம் வேற வந்துட்டு, இந்த வயசு பயலுவ டெய்லி ஏதாவது ஒரு நாளை கொண்டாடி மத்தவையெல்லாம் வாழவே தகுதி இல்லாத மாதிரி மன உளைச்சல உண்டாக்குவானுவோம். நம்மளும் சும்மா இருக்கக்கூடாது. காதலர் தினத்துக்கு ஒரு 10-15 கிரீட்டிங் கார்டை வாங்கி ஊர்ல இருக்கிற எல்லா கிழவிகளுக்கும் கொடுத்துடணும். சண்டை போடாம வச்சு சந்தோஷமா இருக்கட்டும். இன்னைக்கு என்ன நாளா இருக்கும்? சாக்லேட் நாளா இல்ல கரடி பொம்மை நாளான்னு தெரியலையே. வடிவுக்கு ஒரு கரடி பொம்மை வாங்கி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். துட்டு இல்ல, கையில 10 பைசா இல்ல. சரி போட்டும், அவளே கரடி பொம்மை மாதிரி தான் இருக்கா. எதுக்கு தனியா போட்டு வாங்கிக்கிட்டு? சாக்லேட்டாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா 100 ரூபா சொல்லுறான் சிலுக்க. சிலுக்கு வாங்குற அளவுக்கு கையில ரூபா இல்ல. ஒரு 20 ரூபாய்க்கு பப்ஸ் வாங்கி கொடுத்தாலே சந்தோஷமா தின்னுட்டு இருப்பா. எதுவுமே நடக்காத மாதிரி படுத்திருக்கிறத பாரு. ச்சே, இவரை நம்பினதுக்கு சும்மா இருந்துட்டு போயிருக்கலாம். அப்பமே அசோக் சொன்னான் இவரை நம்பாதான் வேலைக்கு ஆக மாட்டாருன்னு. நான் தான் என் ஃப்ரெண்டு பேச்ச கேட்காம இவர் தான் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவாருன்னு கூட்டிட்டு போனேன். இதுல இவர் வேற சும்மா வர மாட்டாராம். ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சாதான் வருவேன்னு சொல்லி என்னை போட்டு கழுத்தை அறுத்துட்டாரு. யாரு? சக்தியா? எப்ப சக்தி? போங்க தாத்தா, உங்களை நம்பினதுக்கு நல்ல எண்ணெய வச்சு செஞ்சுட்டீங்கல்ல. இப்ப பாருங்க, சண்டையே பெருசாயிருச்சு, தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. நல்ல எண்ணெய கழுத்தை அறுத்துட்டீங்க. போங்க தாத்தா. என்னத்த வளர்றான்? நம்மளே இப்பதான் கண்ணை முழிச்சு உக்காந்துருக்கோம். என்னென்னலாமோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறான். ஒன்னும் விளங்க மாட்டுக்கு. சுத்தம் உங்களுக்கு ஒண்ணுமே வழங்காது. எல்லாம் என்னோட தப்பு தான். என்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு உங்களை நம்பி நான் கூட்டு போனேனே. நான் சொன்ன விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு உருப்படியே சொன்னீங்களா? ஓ, லவ் மேட்டரா? இங்க பாருப்பா, லவ் இஸ் லைஃப் பட் லவ்வர் இஸ் நாட் ஒய்ஃப். ஏமியா இப்ப எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி பேசுறீரு? இந்த கருமத்தை நேரத்தை சொல்லி தொலைஞ்சிருந்தா நானும் கொஞ்சம் உஷாரா இருப்பேன்ல. கொஞ்சமாவது எனக்கு சப்போர்ட்டா எனக்கு துணையா வந்து நிப்பீங்கன்னு நினைச்சேன். இனிமே உங்களெல்லாம் நம்புறதா இல்ல. நான் யாரையுமே நம்ப மாட்டேன். என்னோட பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நானே துணையா இருந்து எல்லாமே நான் சால்வ் பண்ணிக்கிறேன். நோ நோ, வாழ்க்கையில நீயே உனக்கு தோணன்னு நினைப்ப, ஆனா நீதான் உனக்கு வேணையே. உங்ககிட்ட போய் நின்னு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. வழியை விடுங்க தாத்தா. எங்க அம்மா லட்சுமியத்தை வீட்டுக்கு தான் வந்தா. என்னென்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்காளோ தெரியல. உண்மையான அன்பு எல்லா இடத்துலயும் அனாததாம்லே. இப்ப இதெல்லாம் யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்களா தாத்தா? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. சும்மா பூமர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு.
ஏலே என்னல சொல்ற? பூமரா, இப்ப யாராச்சும் உனக்கு அட்வைஸ் பண்ணா பூமர் மாதிரி தான் தெரியும். ஆனா ஒரு கல்யாணம் பண்ணி பாரு, வாழ்க்கை உனைய குப்பரை போட்டு சமட்டி எடுக்கும் போது தெரியும். அப்ப புரியும்ல இந்த அட்வைஸோட அருமை. சொல்றத கூட காதுல வாங்காம போறத பாரு. என்னடி என்னை இவ முன்னாடி அவமானப்படுத்துறதுக்காண்டியே அமைதியா நிக்கிறியா? ஓய திறந்து சொல்லு. அவ எப்படி சொல்லுவா? அதான் ஊமை கொட்ட மாதிரி அமைதியா நிக்கிறாளே, இதுலயே தெரியலையா உனக்கு? வடிவு பாட்டி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சை, பொம்பளையா இது? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், தொண்டை எப்படி கீறு கீறு கீறுது. கிட்ட நின்னு கேட்க முடியல, காதுல இருந்து ரத்தமே வந்துரும் போல. வாய திறந்து சொல்லுகாரு. ஆமாமா, நான் சத்தியதாமா விரும்புறேன். ஐயோ 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 ஐயோ, எப்படி என்னைய கேவலப்படுத்திட்டாளே, அசிங்கப்படுத்திட்டாளே, சண்டால பாவி. இதுக்குதான் இவளை பாடுபட்டு கஷ்டப்பட்டு மாடு மேய்ச்சி சாணியாளி வளர்த்தேனா? கடவுளே, எடுபட்ட சிரிக்கி இப்படி என்னைய ஒரு அசிங்கத்தை சந்திக்க வச்சுட்டாளே. பொட்ட கழுத, என்ன தைரியம் டி உனக்கு? கஷ்டப்பட்டு உன்னைய படிக்க வச்சு வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டா, இப்படிதான் என்னைய கேவலப்படுத்திக்கிட்டாளே வியாட்டி. இனிமே வீட்டை விட்டு காலை எடுத்து வை, உன் காலை முறிச்சு போடுறேன் முறிச்சு. லட்சுமி, வீட்டு வீட்டு லட்சுமி, பொம்பளை பிள்ளைய 4 பேர் முன்னாடி ரோட்ல வச்சு இப்படி அடிக்காத. ஏன் லட்சுமிக்கா, வாங்க அடிக்காதீங்க பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல, துப்பு கட்டவா. உனையால நான் என்னென்ன வார்த்தையெல்லாம் கேக்குறேன் பாருட்டி கண்டவகிட்ட. லட்சுமி அம்மா விடுங்க, லட்சுமி அம்மா பாவா, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது லட்சுமி அம்மா, அடிக்காதீங்க லட்சுமி அம்மா, விடுங்க லட்சுமி அம்மா. வாங்கம்மா, இங்க வயசுக்கு வந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறத பாரு. உனைய இவ்வளவு நாள் பிரியா விட்டு வச்சோம்லட்டி, என்னைய சொல்லணும், என் மேலதான் தப்பு. ஒரு வாரத்துல மாப்பிளைய பார்த்து இந்த மாசமே கல்யாணத்தை முடிச்சு வைக்க உனக்கு முடியாதுமா. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா நான் சக்தியை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லனா நான் உன் கூடயே இருக்கேம்மா. எப்படி பேசுற பத்தியா பொட்ட கழுத, விடுகிறா விடு. ஏ சும்மா இருங்கம்மா, இப்படி போட்டு பிள்ளைய அடிக்காதீங்க. என்னால சக்தியை மறக்க முடியாதுமா, ப்ளீஸ்மா எங்களை புரிஞ்சுக்கோங்க. சொல்லிக்கிட்டே இருக்கே, பொட்டச்சிக்கு என்ன நெஞ்செழுத்த இருக்கும். விடுங்க லட்சுமியம்மா, பாவம் அவ, விட்டுருங்க. நீ எனக்கு ஒன்னா கூட பரவாயில்ல, அவரை என்னால மறக்க முடியாது. என்கிட்ட இந்த வாய் பேசுறியா, இன்னைக்கே உன்னை கொன்னு போட்டுறேன்டி. இந்த லட்சுமி அக்கா சும்மாவே அடிக்கும் பிள்ளையில போட்டு. கொஞ்ச நேரம் காரு வாயை மூடிட்டாது இருக்கலாம்ல. நிறுத்துங்க. இனிமே ஒரு அடி அவ மேல படக்கூடாது. சக்தி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். விடுடி கைய. உன்னை யாரடி இப்ப பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டா? உன் வேலையை பார்த்துட்டு இரு. ஏ வாயாடி பேயாடி வடிவு பாட்டி, இவ்வளவு நேரம் உங்களை பிடிச்சி வைக்கலன்னா லட்சுமி அக்கா இந்நேரம் உன் கொண்ட முடியா ஆஞ்சிருக்கும், பாத்துக்கிடுங்க. ஆய்வா, எனக்கு என்ன கையா இல்ல. சக்தி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இங்க பாருப்பா, நீங்க வேற நாங்க வேற. உங்க மனசுல இருக்க எண்ணத்தை இதோட அழிச்சிருங்க. இதெல்லாம் நடக்காது. என் மவளை அடிப்பேன், பிடிப்பேன், கொல்லுவேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. நீங்க யாரு? லட்சுமி இதை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட முன்னாடியே இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கணும். நானும் காருண்யாவும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. எப்படியும் உங்க மகளை யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறீங்க. அதுக்கு எனக்கே கட்டி வச்சு நான் காருண்யாவை நல்லா பாத்துக்குவேன். என்னைய நம்புங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது. இதெல்லாம் நடக்காது. உங்க அம்மா என்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசினாவோ தெரியுமா? என்ன ஆட்டம் போட்டாவோ? என் தம்பி மவத்திற்கு அன்னைக்கு போவாச்சாச்சு. இது நடக்கவே நடக்காது. சக்தி, சம்பாதிக்கிற திமிர்லாம் ஓவரா பேசிட்டு அலையாத. ஏம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துமா. என்னல நிறுத்தணும்? அவிய வேற ஆட்கள், நம்ம வேற ஆட்கள். இதெல்லாம் நடக்காதுல. திருக்காணி உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறா. திருக்காணிக்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேமா. அவளே புரிஞ்சுக்கிட்டாலும் இந்த கல்யாணம் நடக்காது. வேற ஜாதியில பொண்ணு எடுத்தா நம்ம சொந்தக்காரங்க யாரும் நம்ம கிட்ட பேச மாட்டாவோ, நம்ம கிட்ட சேர மாட்டாவோ, ஒட்ட மாட்டாவோ. காஸ்ட் தலையில தூக்கி வச்சு ஆடாதீங்கம்மா. வேற காஸ்ட்ல மேரேஜ் பண்ணா யாரும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்களா? அதுதான் எனக்கும் வேணும். நம்ம கஷ்டப்படும் போது ஒரு சொந்தமும் நம்ம கூட வந்து நிக்கல. இப்ப நல்லா இருக்கும் போது மட்டும் அவங்க தேவையா? அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நான் காருண்யாவை தான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்னல ஓ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற? போடி சக்க போடுறேனே. இப்படிதான் இருக்கணும். காதலிச்சா கல்யாணம் பண்ணிரணும். அதை விட்டுட்டு அம்மா சொன்னாவோ ஆட்டுக்குட்டி சொன்னாவோன்னு இந்த பிள்ளைய அம்போட விட்டுட்டு போனா யாருக்கு பாவம்? பாத்தி அடிக்கீதா, அந்த பையன் என்ன பேச்சு பேசுறான், என்ன போடுறான் பாரு.
பேய் மாதிரி ஆடிட்டு வராவோ. அது ஒண்ணு இல்ல, பணத்திமிரு இருக்கா, பணம் நிறைய இருக்குது பாத்தீங்களா? அதான் நல்ல பணக்கார பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்குதுவோ. என்ன பணத்திமிரா இருந்தா என்ன? ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வடிவைக்க கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தாவோ. இப்ப மட்டும் என்ன புதுசா பணத்திமிரு வருது? இப்படி மானத்தை வாங்கிட்டியடி. நீ எழுந்து இந்த சைடு வா. சக்தி, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. காதல் கத்தரிக்கலாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. கடல்ல மூழ்கினவன் முத்தெடுப்பான், காதல்ல மூழ்கினவன் பிச்சை எடுப்பான். ஏ வடிவு பாட்டி, அப்படி எத்தனை பேர் பிச்சை எடுத்தாவோ, பெருசா பேச வந்துட்டாவோ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரிதான். நீ வாயை மூடிட்டு இரு. இங்க பாரு சக்தி தம்பி, உங்க அம்மைய முதல்ல வீட்டுக்கு கூட்டு போ. ஏதோ இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே அவன் பின்னாடி போய் நிப்பா. நைட்டோட நைட்டா பெட்ரோல ஊத்தி கொளுத்தி போடுறேன். இதுங்களுக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம கதை திண்டாட்டம் தான் போலயே. இனி என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போதோ. இதுவ 2 பேரும் அப்பாவை கூட சமாளிச்சிடலாம் போல. இந்த வடிவு பாட்டி லட்சுமிக்காவும் சமாளிக்கவே முடியாது. 2 ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலிச்சது கிடையாது. அது என்னன்னா ஒரு பக்கம் தொண்டையை போட்டு கீறுது. லட்சுமிக்காக்கு சொல்லவே வேணாம், சும்மாவே ஆட ஆடுன்னு ஆடும். இதுங்களுக்கு மத்தியில நாங்க தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். வீட்டுக்குள்ள வா மவளே, உன்னை தனியே கவனிக்கிறேன். ஏன் லட்சுமிக்கா எதானாலும் பேசிக்கலாம் இருங்க. எவளும் பின்னாடி வரக்கூடாது. ஏன் மவகிட்ட நான் பேசிக்குவேன். நீ வீட்டுக்குள்ள வாழ, இனிமே வீட்டை விட்டு வெளில போ, அப்புறம் இருக்கு. கையை விடுமா, நானே வர்றேன். என்னடி சின்ன பொண்ணு, ஆளுக்கு ஒரு பக்கமா இழுத்துட்டு போயிட்டாவோ. 2 பேருமே பாவம் தான்க்கா. நம்ம காருவா எடுத்துக்கோங்க, நல்ல பிள்ளை. இவ்வளவு நாள காதல் கத்திரிக்கான்னு ஏதாச்சும் ஒண்ணு வந்திருக்கா அந்த பிள்ளைக்கு? இப்பதான் படிச்சு முடிச்சு அழகா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கா. இப்பதான் காதல்னு ஒண்ணு பண்றா. மனசுக்கு பிடிச்ச பையன்தான், சேர்த்து வைக்க வேண்டியதானே. எதுக்குதான் இந்த லட்சுமிக்கா இந்த ஆட்டம் ஆடுதோ? ஏடி வடிவு பாட்டி என்ன சும்மாவா? என்ன வரத்து வந்தாவோ? எந்த பெத்தவளா இருந்தாலும் இப்படிப்பட்ட மாமியா கிட்ட தம் அவளை வாழ வைக்கிறதுக்கு சம்மதிப்பாவளா? கரெக்டா சொன்னீங்க அம்புஜக்கா, இது ஒரு அரக்கிதான். ஏக்கா என்னமோ போத விடுங்க. மாமியா எப்படி இருந்துட்டு போகுது, அந்த சக்தி பையனும் நல்ல பையன். ஆமா, சின்ன வயசுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், நல்ல பையன்தான். ஏடி என்ன நல்ல பையனா இருந்தா என்ன, மாமியாளுக்கு நல்ல கோணம் வேணும்ல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்தி கொடுமை பண்ணிச்சுனா என்ன செய்யறதுக்கு? இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளைய மட்டுமா பார்க்க வேண்டியதா இருக்கு, மாமியா கோணத்தையும் சேர்த்து தான் பார்த்து கல்யாணம் கட்டி வைக்க வேண்டியதா இருக்கு. அட அம்புச்சக்கா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமியாவை பிடிக்கலன்னா தனி கொடுத்து வச்சிட வேண்டியதானே. நோட் த பாயிண்ட். இப்பதான் சின்ன பொண்ணு கரெக்டா பேசியிருக்கா. கேட்டுக்கா, அதுக்குன்னு பெத்த வேலையை எது தாட்டி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? சும்மா கிடங்கடி. அட அக்கா, நம்ம கண்ணு முன்னாடியே இந்த பிள்ளைகளு படுற கஷ்டத்தை பாத்தீங்களா? பாவமா இருக்கு. அது உங்களுக்கு நம்மளை விட்டா யாருக்கா இருக்கா? ஆமா சின்ன பொண்ணு, நம்மளை விட்டா யார் இருக்கா? இது ஒரு 2 பேரையும் பிரிச்ச பாவம் நம்மளுக்கு வேண்டாம். 2 பேரையும் ஓவர கட்டையே பார்த்தாலே தெரியுது உயிருக்கு உயிரா காதலிக்காவோன்னு. இதுங்களை நம்ம தாங்க எப்படியாவது சேர்த்து வைக்கணும். ஏடி என்னடி, எனக்கும் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. உங்களவ கூட ஜோடி போட்டுட்டு நான் இந்த வேலையெல்லாம் இறங்கணும்னா நாளைக்கு எனக்கு கஷ்டம். வேண்டாம்ப்பா. அட அம்புஜம் குந்தாணி, இப்படி பண்ணாத. பாவம் காருண்யா, அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு போச்சு? வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. லட்சுமிக்கா அவளுக்கு பிடிக்காத மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா, நாளை பின்ன இந்த பிள்ளை ஏதாவது பண்ணிக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்கு? உயிர் முக்கியம் இல்லையா? பாவம்க்கா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இந்த பிள்ளையில நம்ம தான் எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும். நீ சொல்றது சரியாதான் இருக்கு. 2 வயசு பிள்ளைகளு, இந்த சின்ன சிறுசுங்க மூஞ்ச பக்கமும் பாவமா இருக்கு. நம்ம என்னட்டி செய்ய சின்ன பொண்ணு? 2 பேரும் அம்மையும் தான் ஒத்து வர மாட்டுக்காவல. மாமியாவும் அடிக்கட்டும் பிடிக்கட்டும் என்னமோ செய்யட்டும். ஆனா இந்த பிள்ளைல நம்ம பிரிச்சிடக்கூடாது. ஆமா, பிரிச்சிடக்கூடாது. சேர்த்து வைப்போம் சின்ன பொண்ணு. கண்டிப்பா சேர்த்து வைக்கணும். 2 பேத்துக்கு வயசு என்ன ஆகுது? கல்யாண வயசு வந்துட்டு என்னமோ சின்ன சிறுசுங்க மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா அம்புஜக்கா? புரியுதும் டி. லட்சுமி கிட்ட நான் பேசி பாக்கேன். லட்சுமிக்கா நம்ம வழிக்கு வராட்டாலும் நம்ம சேர்த்து வைக்கணும். 3 பேரும் ஒன்னா இருந்து விடாமுயற்சியா இந்த கல்யாணத்தை ஜாம் நடத்தி வைக்கலாம்னு உறுதி எடுப்போம். இந்த பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் என்னைய விட்டு கலண்டுக்காம இருக்கணும். சத்தியம் பண்ணுங்க.
என்ன இவா புசுக்குன்னு சத்தியம் சக்கரை பொங்கலுங்காலே நம்மளுக்கு வயித்துல புளியெல்லாம் கரைக்கி. ஏன் அம்புஜக்கா என்ன யோசனை? இனிமே எந்த யோசனையும் கிடையாது, சத்தியம் பண்ணுங்க. அட பாவிகளா, இது என்ன சத்தியம் பண்ண சொன்னா பெரிய கேப்பு. இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் ஓடாம கடைசி வரைக்கும் என் கூடயே இருக்கணும், சத்தியம் பண்ணுங்கம்மா. அது வந்து நீங்க தைப்பூசம் டி சத்தியம் பண்ணக்கூடாது. ஆமா சின்ன பொண்ணே, தைப்பூசம் அன்னைக்கு சத்தியம் பண்ணக்கூடாது. முருகருக்கு விரதம் இருக்கான் பாத்தியா? அதெல்லாம் பண்ணலாம், பண்ணுங்க. நீங்க விடுற கேப்பெல்லாம் பார்த்தா எனக்கு வைக்கிற ஆப்பு இப்பமே என் கண்ணுக்கு தெரியுது. ஒழுங்கு மரியாதையே சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணாதான் இந்த இடத்த விட்டு போக விடுவேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேக்கா. நான் சத்தியம் சின்ன பொண்ணே, நானும் சத்தியம் சின்ன பொண்ணே. முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். கடவுளே கடவுளே, என்னைக்கு இல்லாத திருநாள இன்னைக்கு ஓவரா பொங்குறாளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.